ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சித்ரா மோகன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான தேங்காய் பால் சாதம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு சின்ன தக்காளி, 6-7 பச்சை மிளகாய், 2 பூண்டுப்பல், அதையும் நீளவாக்கில் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காய், நல்லா கெட்டியான பெரிய தேங்காய், அரை மூடி தேங்காய் முழுசாக எடுத்து வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை மூடி தேங்காயில் கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம 2 டம்ளர் அரிசி சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரை மூடி கெட்டியான தேங்காயில் தேங்காய் பால் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால நிறையா எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10-20 வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு பல்லை போட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் காரம் இறங்கும். பச்சை மிளகாயை தவிர வேறு எந்த காரமும் நம்ம தேங்காய் பால் சாதத்தில் சேர்க்க போகிறதில்ல. அதனால் நம்ம கீரி போட்டுக்கலாம். அது போக நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டம்ளர் அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதுமானதாக இருக்கும். கடைசியாக நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு எண்ணெய் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பொருள் வதங்குற அளவு நமக்கு எண்ணெய் இருந்தால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன சைஸ் தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பெரிய சைஸாக இருந்தால் அரை தக்காளி போதும். இல்லைன்னா சின்ன சைஸ் தக்காளி 1 சேர்த்தா 2 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். தேங்காய் சாதத்தில் நம்ம வெஜிடபிள் சேர்க்குற மாதிரியே தேங்காய் பால் சாதத்துக்கும் நம்ம விருப்பப்பட்டால் கேரட் இல்லைன்னா பட்டாணி சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதங்க விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கெட்டியாக எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பாலை சேர்க்குறப்ப நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்த உடனே நம்ம ஊற வச்சுருக்கிற 2 டம்ளர் அரிசியும் சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். தேங்காய் பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அரிசி தேங்காய் பாலோடு சேர்த்து வேகிறப்ப நம்ம தேங்காய் பால் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம அரிசி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம தம் போட்டோ இல்லை விசில் விட்டோ எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட தேங்காய் பால் இந்த மாதிரி லைட்டாக மேலே கொதி வந்திருக்கு. ஏன்னா நம்ம சிம்மில் வச்சுருக்கோம். இப்போ அரிசிக்கு தேவையான மீதி தண்ணியை ஊற்றி தேங்காய் பால் போக மீதி தண்ணி 2 டம்ளருக்கு 4 டம்ளர், அதில் 1 டம்ளர் 1.5 டம்ளர் தேங்காய் பால், மீதி ஃபுல்லாக தண்ணி. பாருங்கள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து தம் போட்டு எடுத்துருக்க நம்ம தேங்காய் பால் சாதம் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சித்ரா மோகன் சமையல் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.